மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, உலகில் நிகழும் எல்லா காரியங்களும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது என்பதுதான் நம்முடைய ஈமானின் முக்கியமான அம்சமாகும். உலகில் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், யார் ஜீவித்தாலும் மரணித்தாலும், அனைத்துமே அல்லாஹ் எதை எழுதி வைத்தானோ அதன்படிதான் நடக்குமே தவிர அல்லாஹ்வினுடைய வல்லமையை மீறி எதுவுமே நடக்காது என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தின் ஈமானின் அடிப்படையாக அமைந்துள்ளது. ஆனால் மக்களில் பலர் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல், எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல், வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடாமல், அதாவது சோம்பல் உடையவர்களாக, சோம்பேறிகளாக இருந்து கொண்டு அவர் வாழ்வில் தோல்வியை தழுவும் பொழுது அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்பதாக சொல்லி தன்னுடைய சோம்பலுக்கு ஒரு காரணத்தை சொல்லி மறைத்துக் கொள்வார்கள். காலம் முழுவதும் சோம்பலாகவே இருப்பார். வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட மாட்டார். அவரிடத்தில் அறிவிருந்தாலும் ஆற்றல் இருந்தாலும் அதை செயல்படுத்த மாட்டார். அவரிடத்தில் திறமை இருந்தாலும் அதை செயல்படுத்த மாட்டார். அனைத்தையுமே மூடி மறைத்து வைத்துக் கொண்டு அந்த சோம்பலாகிறது அவரை படாத பாடுபடுத்தி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாமல் அவர் தன்னை தடுத்து கொண்டு வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் தோல்வி நிகழும் பொழுது அல்லாஹ்வின் நாட்டப்படி நடந்தது என்று அவர் சொல்லி தன்னுடைய அல்லாஹ்வை குறை சொல்லி தன்னுடைய சோம்பலை மறைத்துக் கொள்வதற்கு அந்த காரணத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல சோம்பலாக இருப்பதும் முயற்சி செய்யாமல் இருப்பதும் மனிதரிடம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பலவீனமாகும். வாழ்க்கையில முன்னேறணும்னு சொன்னா முயற்சிக்கணும். நஷ்டம் வருமே, அது நஷ்டம் வருவதும் லாபம் வருவதும் பின்னால பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ் உனக்கு கொடுத்த அந்த அறிவை கொண்டு முயற்சிக்கணும். அல்லாஹ் அதான் சொல்றான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பரவி சென்று முயற்சி செய். ஃபப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடுன்னு சொல்றான். வெறுமனே தொழுதுட்டு நீ என்ன கேட்ட அப்படியே கூரையை பிச்சு போட்டு வேண்டாம் அல்லாஹ் சொல்லல. அதுக்கு பேர் ஈமான் அல்ல. தவக்குலுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? தவக்குல்னா இறைவன் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டுதல், அனைத்தும் அல்லாஹ் தான் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஃபினேஷன் கொடுத்தாங்க. என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? தவக்குல்னு சொன்னா நீ காரணத்தை சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வை நம்பணும்னா. மருந்தும் சாப்பிடணும், அல்லாஹ்வை நம்பணும். மருத்துவம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது, காய்ச்சல் வருகிறது, வயிற்று வலி வருகிறது, நீ மருத்துவமனைக்கு போ, மருத்துவ ஆலோசனை பெறு, அவரை கேட்கறத கையில கொடு, மருந்து வாங்கு, சாப்பிடு, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லு. மருந்தும் சாப்பிட வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். நமது பொருள் நமக்கு தேவை என்றால் அதை பாதுகாப்பாக வைக்கணும், அல்லாஹ்வை நம்பணும். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், ஒட்டகத்தை, என்னுடைய ஒட்டகத்தை, எனக்கு சொந்தமான ஒட்டகத்தை, நான் பணம் கொடுத்து வாங்கிய ஒட்டகத்தை யா அல்லாஹ் நீ பார்த்துக்கொள் என்று அதை கட்டாமல் விட்டு விடுவதா அல்லது அதை கட்ட வேண்டுமான்னு கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டகத்தையும் கட்டி போடு, அல்லாஹ்வையும் நம்பு. இதுக்கு பேர் தான் தவக்குல். அவ கண்ணியத்திற்குரிய நல்லோர்களை, முயற்சிக்கு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இது. ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அப்படியே 4 ரூம் உள்ள உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கையேந்திட்டு அப்படியே உட்காருன்னு சொல்லல. அல்லாஹ் உழைப்பதற்கான உடல் வாகை கொடுத்திருக்கிறான், சிந்திப்பதற்கான அறிவை கொடுத்திருக்கிறான். நாம யாரெல்லாம் முட்டாள்னு ஒதுக்கி வச்சிருக்கிறோமோ அவங்களும் அறிவாளி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்றாங்க, அன்னாஸ், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் தங்கம் வெள்ளி சுரங்கத்திற்கு ஒப்பாவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அறிவாற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வருவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முயற்சிக்கணும். முதலில் பெற்றோர்கள் முயற்சிக்கணும், இரண்டாவது ஆசிரியர்கள் முயற்சிப்பாங்க. ஒரு மாணவரிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு முதலில் பெற்றோர்கள் முயற்சி செய்யணும், இரண்டாம் கட்டமான ஆசிரியர்கள் முயற்சி செய்வாங்க. எல்லா மாணவர்களும் திறமையானவர்கள் தான், எல்லா மனிதர்களும் அறிவாளிகள் தான். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நான் சொல்ல வருவது, சோம்பேறிகளாக இருப்பதும் முயற்சி செய்யாமல் இருப்பதும் மனிதனிடம் இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனம்.
அது இந்த மனிதனுடைய உயரத்தை தடுக்கும். உயரத்தை தடுக்கும் சொன்னா முன்னேறுவதை தடுக்கும். எனவே இந்த பலவீனத்தை சரி செய்ய வேண்டும், அதை களைய முன்வர வேண்டும். அதல்லாமல் இவர் தன்னிடம் இவ்வளவு பெரிய தடை கற்களை வைத்துக் கொண்டு முயற்சியின்மை, உழைப்பின்மை, அக்கறையின்மை, இது போன்ற இன்மைகளை தன்னகத்தை கொண்டு வைத்துக் கொண்டு அல்லாஹ் பார்த்துக்கிறோம், அல்லாஹ் நாடியதான் நடக்கும்னு சொல்றது இருக்குது. இது ரப்பின் மீது பழி போடுவதற்கு சமம். தன்னுடைய சோம்பலை மறைப்பதற்கு இவர் இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, சஹாபா பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்க்கவில்லை. உழைப்போடு சேர்ந்தவர்களாக, முயற்சியோடு சேர்ந்தவர்களான அந்த ஈமானை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படிதான் சஹாபாக்களும் இருந்தார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகதா பைன ரஜுலைனி, இரண்டு மனிதர்களுக்கு இடையே தீர்ப்பு செய்தார்கள். ஒரு விஷயத்துல ரெண்டு மனிதர்களுக்கு இடையே தீர்ப்பளித்தார்கள் பெருமானார். அப்ப தீர்ப்பு யாருக்கு சாதகமாக இருந்தது அவர் பேசாம இருந்துட்டாரு. யாருக்கு தீர்ப்பு பாதகமாக இருந்ததோ அவர் அங்கிருந்து செல்லும் போது என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாராம்? فقال المقضي عليه لما أدبر حسبي الله ونعم الوكيل. தீர்ப்பு எவருக்கு பாதகமாக இருந்ததோ அவர் அங்கிருந்து செல்லும் பொழுது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் மீது பொறுப்பு சாட்டுகிறேன் என்று சொல்லி சென்றார். அதாவது தோல்வி அடைந்தவர், அந்த வழக்கில் தோல்வி அடைந்தவர். நபி அவர்கள் அவருக்கு பாதகமாக தீர்ப்பு சொன்னார்கள், தோற்று போய்விட்டார் அந்த வழக்கில். அப்படி சொல்லிட்டு போனவரை பெருமானார் கூப்பிட்டாங்க, வாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் ஆஜிஸி வலாக்கின் அலைக பில் கைஸி ஃபைதா கலபக அம்ருன். அலட்சிய போக்கோடு இருப்பதை அல்லாஹ் பழிக்கின்றான். நீ அலட்சியமாய் இருக்கிறத, அக்கறை இன்மையோடு இருப்பதை அல்லாஹ் பழிக்கின்றான். எனவே நீ புத்தி கூர்மையோடு செயல்படு, அறிவாளித்தனமாக நீ செயல்படு. இதற்கு பிறகும் உன்னை ஏதாவது மிகைத்து விடுமானால், நீ புத்தி கூர்மையோடு செயல்படுனா என்ன அர்த்தம்? நீ முயற்சி செய்ய, நீ முயற்சி செய்தும் உன்னை ஏதாவது மிகைத்து விடுமானால், நீ முயற்சி செய்து வெற்றி கிடைத்து விடுமேயானால், நீ முயற்சி செய்தும் தோல்வி கிடைத்து விடுமேயானால், ஃபக்குல், அப்போது நீ சொல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் மீது பொறுப்பு சாட்டுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த செயல் நடந்து முடிந்ததோ அது அல்லாஹ்வின் நாட்டத்தில் நடந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு போனோம், அன்னைக்கு கூட சொன்னோம், ஒரு மருத்துவமனைக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல கொண்டு போனோம். அந்த ஆம்புலன்ஸ்ல வர்றாரு ஒரு அறிவாளி, அவரு சொல்றாரு அப்போலோ கொண்டு போலாங்கிறார். இன்னொரு சொல்றாரு பக்கத்துல ஸ்டான்லி இருக்கு அங்க கொண்டு போலாங்கிறார். உடனே ஸ்டான்லி தான் கொண்டு போனாங்க. கொண்டு போன கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டாரு. அப்போ இந்த அப்போலோக்கு கொண்டு போகணும்னு சொன்னாரு பாத்தீங்களா? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அப்பவே சொன்னா இல்லையா, அப்போலோ கொண்டு போனா புழைச்சிருப்பாரு. இல்ல அப்போலோக்கு கொண்டு போனாலும் வஃபாத் ஆவாரு, ஸ்டான்லிக்கு கொண்டு போனாலும் வஃபாத் ஆவாரு. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். எது நடந்து முடிந்ததோ அதுதான் இறைவனின் நாட்டம் என்று சொல்லப்படுவது, அதுதான் இறைவனின் பிரியம். அப்ப இறைவனின் பிரியத்திற்கு ஒரு காரியத்தை நடத்தி முடித்ததற்கு பிறகு நாம கருத்து சொல்லக்கூடாது. முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப அதற்கு முன்னதாக நாம என்ன செய்யணும்? நாம் முயற்சிக்கணும். இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம், அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம், அந்த மருத்துவரை பார்க்கலாம், இவ்வளவு காசு செலவு பண்ணலாம். இது நம்முடைய முயற்சி. இந்த முயற்சிக்கு பதிலளிக்கும் தகுதி இந்த உலகத்தில் ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீ பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ்வின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வச்சிரு. நீ முழுமையா முயற்சி செய். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த அறிவை நான் வீணாக செலவு செய்யவில்லை, நீ எனக்கு கொடுத்த ஆற்றலை நான் வீணாக செலவு செய்யல, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஹலாலான வழியில் முயற்சிக்கிறேன் யா அல்லாஹ். இதற்கு தீர்ப்பு சொல்லுகிற தகுதி உனக்கு தான் இருக்கிறது. ஃபதவக்கல் அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்தார்கள். இதில் தோற்றவர், அதாவது இந்த வழக்கிலே தோற்று போனவர் சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை, வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிக்கல.
அப்ப இவருக்கு அலட்சியம் இருந்திருக்கிறது, கவனமின்மை இருந்திருக்கிறது. மாறாக தீர்ப்பு தமக்கு பாதகமாக அமைந்ததற்கு அமைந்ததே இவருடைய பொறுப்பின்மை தான். இவருடைய பொறுப்பின்மையினால் தான் தீர்ப்பு பாதகமாக அமைஞ்சிச்சு. இவருடைய அலட்சியத்தினால் தான் தீர்ப்பு பாதகமாக அமைஞ்சிருச்சு. ஆனால் அதை உணர மாட்டேங்கிறார் அவர். யாரு வழக்கில் தோற்று போனாரோ அதை உணர மாட்டேங்கிறாரு. உடனே அவர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதான் சரதாரன் சொன்னாங்க, ஏலங்க வா, நீ சரியான ஆதாரத்தை கொண்டு வரல, நீ அதுக்கு உண்டான எந்த முயற்சியிலையும் ஈடுபடல. அப்ப நீ முயற்சியில ஈடுபடாம நீ தோத்து போனவர் அல்லாஹ்வுடைய நாட்டுன்னு சொல்ற. முயற்சி செஞ்சியா நீ? இதற்காக எந்த முயற்சி செய்யலையே. ஏன்? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பலை களைகிற ஆற்றலும் உனக்கு இருக்குது. முயற்சிக்கான அந்த செயல் வடிவமும் உன்னிடத்தில் இருக்கிறது. ஏன் செய்ய மாட்டேங்கிற? நீ நினைத்தால் அதிலிருந்து நீ வெளிவர முடியும், அதை களைய முடியும். அது அல்லாம உனக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, அழகிய செயல்பாடு இல்லை. நீ நினைத்தால் அதை சரி காண முடியும். அதை விட்டுட்டு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டுன்னு சொன்னா அல்லாஹ் மேல பழி சொல்றியா, அல்லாஹ்வை குறை காணுகிறாயா என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்லவர்களே, நமது ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படை என்னவென்றால், நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையே நம்முடைய முயற்சியும் ஹலாலான உழைப்பும் தான். ஹலாலான வழியில் முயற்சி செய்தல், ஹலாலான வழியில் உழைத்தல், இதுதான் நம்முடைய செயல்பாடுகளுக்கு அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானையும் தீனுல் இஸ்லாத்தையும் மக்கள் மன்றத்தில் நிலைநிறுத்துவதற்காக இந்த உலகத்தில் 63 ஆண்டு கால முயற்சி செய்தார்கள். ஓரிரண்டு வருடங்கள் அல்ல, 63 ஆண்டுகள். ஏதோ பகலில் மட்டும்தானா? இல்லை, அல்லும் பகலும், இரவும் பகலும் இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த ஈமானை மக்கள் மன்றத்தில் கொண்டு போக வேண்டும், உலகம் முழுவதும் பரவச் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லும் பகலும் முயற்சி செஞ்சாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலிமியா ஆயிஷா, ஆயிஷா என்னிடத்தில் ஏதாவது பேசு. அப்ப ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், பகலெல்லாம் முயற்சித்து உழைத்து வந்திருக்கிறீர்கள், நிம்மதியா தூங்குங்க, நான் பேசிக்கிட்டு இருந்து தூங்க மாட்டீங்க. இல்லை ஆயிஷா, உனக்கு செய்ய வேண்டிய ஹக்கும் இருக்குது. இங்கிருந்து என்ன விளங்குதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு களைத்து போய் வரப்போய் தான் ஆயிஷா நாயகி தூங்க சொல்றாங்க, ஓய்வெடுக்க சொல்றாங்க. பெருமானாருக்கு எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? இன்றைய சிஎம், இன்றைய பிஎம்ஐ விட இந்த உலகத்தில் அதீதமான முறையில் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக பெருமானார் இருந்த காரணத்தால் இவர்களை விட பெருமானார் எல்லா நேரமும் உழைத்துக் கொண்டே இருந்தார்கள். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உழைக்கிறான், ஒவ்வொரு நாளும் வேலையில இருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட நாம சோம்பேறியா இருக்கலாமா? முயற்சியின்மையோடு அமர்ந்து கொண்டு அல்லாஹ் நல்லது நடக்குங்க, இல்ல நீ என்னடா செஞ்ச? உன்னிடம் இருக்கக்கூடிய சோம்பலை ஓரமா தூக்கி போடு. சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நமக்கு சாத்தியப்படுமா? என்ன சொன்னாலும் பாருங்க, இந்த மாதிரி ஆளோட நீங்க தொடர்பு வைக்காதீங்க. அந்த கோலத்துல உங்களுக்கு ஒட்டிக்கிறோம், அந்த முயற்சியின்மை உங்கள் மீது தொற்றிக்கொள்ளும். என்னத்தை அவர்கிட்ட பேச முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. அப்ப நீங்க சிங்கத்திலேயே போய் பேச போற, புலியிலேயே போய் பேச போற, மனுஷன் தானே பேச போற? கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை, நான் சொல்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு எத்தனையோ முயற்சி. அதுல முக்கியமா போர், எத்தனையோ போரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். போரில் பங்கெடுத்து எதிரிகளை துவம்சம் செய்தனர். பெருமானாராக வரிந்து கட்டி கொண்டு எந்த போருக்கும் போகல. எதிரிகள் தாக்க வரும் பொழுது தங்களையும் தங்களுடைய ஈமானையும் ஈமான்தாரிகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக பெருமானார் அந்த நேரத்தில் எதிர்வினையாற்றினார்கள். அவர்களோடு யுத்தத்திற்கு சரிசமமாக போய் களம் கண்டார்கள். பெருமானார் மட்டும் இப்படி இருந்தாங்கன்னு வைங்களேன், வரட்டும் பார்த்துக்கலாம், வரட்டும் பார்த்து, இந்த ஒரு கண்ணத்துல அடிச்சா மறுகண்ணத்தை காமிக்கிறது யாரோ சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லி பேசாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்தா
இன்றைக்கு கொடுங்கையூரில் இப்படி முஹையீத்தீன் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்காது. இங்க அல்லாஹ் ரசூலை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. போர்க்கு சொன்னா சாதாரணமானதா? சாதாரணமான முயற்சியாது? சாதாரணமான உழைப்பா? சென்றால் ஒன்று உயிரோடு வெற்றி, இல்லை என்றால் உயிரோடு தோல்வி. சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியும், பெருமானாருக்கெல்லாம். ஏன் சில மூத்தா என்ற யுத்தத்துக்கு 4 பேரை குறிப்பிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 பேரும் கொல்லப்படுவாங்கன்றாங்க. அதே போல கொல்லப்பட்டாங்க. பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முந்தைய நாளில் இந்த இடத்துல இவன் கொல்லப்படுவான், இந்த இடத்துல இவன் கொல்லப்படுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினாங்க. அதே போன்று கொல்லப்பட்டு கிடந்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த உலகத்துல வாழ்றது என்பது ஏதோ நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு அப்படியே இருந்தா எல்லாம் நம்ம தேடி வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அது சொர்க்கம். சும்மா உட்கார்ந்து நம்மை சுற்றி அத்தனை காரியம் நடக்குதுன்னு வைங்களேன், அது ஜன்னத், சொர்க்கம் தான். அப்படி வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீ நினைப்பதும் கிடைக்கும், கேட்பதும் கிடைக்கும். சொர்க்கத்திலே சூரியனே உதிக்காது, ஆனா வெளிச்சமா இருக்கும். அங்கு சூடு என்பது இருக்காது, இதமான குளிராக இருக்கும். திரும்பி இடமெல்லாம் பாலாறு தேனாறு, அது எல்லாம் ஓடும். நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த சுவனம். நினைத்ததெல்லாம் கிடைக்கும் இடம் அதுதான். ஆனா இங்க நாம முயற்சித்தால் தான் கிடைக்கும். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், நீ தொழுதுட்டு அப்படியே பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்காதப்பா. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பரவி செல்லுங்கள், அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், முயற்சி செய்யுங்கள். குர்ஆன் தூண்டுகிறது. யாரும் சோம்பேறியா இருக்க கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் முன்னேற்றம் காணாததற்கு காரணமே தோல்விதான். படிச்சிருப்பான், பட்டம் வாங்கியிருப்பான், எல்லாம் செய்வான், ஆனா முன்னேற மாட்டான். காரணம் என்னன்னு சொன்னா, என்னிடம் இருக்கும் படிப்புக்கும், என்னிடம் இருக்கும் ஆற்றலுக்கும், என்னிடம் இருக்கும் திறமைக்கும், என்னிடம் இருக்கும் அழகுக்கும் என்ன தேடி எல்லாம் வரணுமா? அது எப்படி வரும்? எப்படி வரும்? நீதான் தேடி செல்ல வேண்டும். நீ தேடி சென்று நீ யார் என்பதை காட்டணும். அதுக்கப்புறம் உன்னை தேடி வரும், அது வேற விஷயம். படிச்சு பட்டம் வாங்கி எல்லாமே உன்னிடத்துல இருக்கு, எல்லாம் உன்னை தேடி வரணும். எப்படிப்பா வரும்? நீ இல்ல தேடி போகணும். நீ அல்லவா முயற்சி செய்யணும். இல்ல எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் நீ தேடி வரணும்னு சொன்னா கபர் வரைக்கும் அப்படிதான் உட்கார்ந்து. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இறை நம்பிக்கையோடு கூடிய தன்னம்பிக்கை தான் ஒருவனை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லுமே தவிர வேற எதுவும் இல்லை. நாம் முயற்சிக்கணும், உழைக்கணும். கடைசியா சொல்லணும், யா அல்லாஹ், நீ கொடுத்த ஆற்றலை கொண்டு, நீ கொடுத்த அறிவை கொண்டு நான் முயற்சித்திருக்கிறேன், நான் உழைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னிடம் இதை சாட்டுகிறேன், முடிவை நீ சொல் என்று சொல்லணும். இதான் மூமினுக்கு அடையாளம். உழைப்பையே நம்பி இருந்துடக்கூடாது. அதே போல அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி கதவெல்லாம் மூடிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அல் ஹவுஃப் வல் ரஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஈமான் என்ன தெரியுமா? ஈமான் என்ன தெரியுமா? அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் உள்ளதுதான் ஈமான். அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான், ஆதரவு வைக்கணும். இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ளதுதான் ஈமான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பெருமானார் காலத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு வலிப்பு, ஒரு விதமான காக்க வலிப்பு இருக்குல்ல, அதான் வலிப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அவர்களையே மறந்து விடுவார்கள். அந்த உடை அகன்று விடும். உடுத்திருப்பாங்க, அந்த உடை மறைவிடம் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு ஆகிவிடும் அந்த வலிப்பு வியாதியின் போது. அப்போ அந்த அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு வந்து சொன்னாங்க, இன்னி உஸ்ராஉ வ இன்னி அத்தகஷஃபு ஃபதுல்லாஹ லி. நாயகமே, நான் வலிப்பு நோயினால் பாதிக்கப்படுகிறேன். அப்படி வலிப்பு வரும் பொழுது என்னுடைய மறைவிடமெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்து விடுகிறது, என்னுடைய ஆடை விலகி விடுகிறது. யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷிஜிதி ஸதர்தி வலகில் ஜன்னா. நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு சுவனம் கிடைக்கும். இந்த காரியத்துல பொறுமையோட இருந்தா என்ன கிடைக்கும்? சுவனம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியினுடைய தன்னம்பிக்கையை தூண்டுறாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, வைன் ஷிஜிதி, நீ விரும்பினால்
தஅவுதுல்லாஹ அன் யுஆஃபியக, நான் துஆ செய்கிறேன் அல்லாஹ் உனக்கு குணமளிப்பான். நீ எதை தேர்வு செய்கிறாய் அப்படிங்கிற மாதிரி கேட்கல, இப்படி சொன்னாங்க. நீ பொறுமையோடு இருந்தா வலக்கில் ஜென்ன உனக்கு சுவனம் உண்டு, நீ பிரியப்பட்டால் நான் துஆ செய்கிறேன் அல்லாஹ் உனக்கு குணமளிப்பான் என்று சொல்லி விட்டார்கள். உடனே அந்த அம்மா பெருமானாரினுடைய அந்த வார்த்தையின் மீது அதீத நம்பிக்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், தன்னம்பிக்கை வந்துருச்சு. பெருமானாரே சொல்லிட்டாங்களே. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, வகால அஸ்பிர், நான் பொறுமை கொள்கிறேன் நாயகமே, நான் பொறுமை கொள்கிறேன் நாயகமே. ஆனால் ஒன்று, நான் வலிப்பு வியாதி வலிப்பு வரும் பொழுது ஆடை விலகாமல் இருக்கிற ரப்பிடத்திலே துஆ செய்யுங்கள். நான் துஆ செய்கிறேன், நான் சொல்லாங்க, துஆ செஞ்சாங்க. அப்போ ஒரு கவலையோடு வந்த பெண்மணி இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீ பொறுமையோடு இருந்தா சொர்க்கம் உண்டு, இல்லைன்னா உனக்கு துஆ செய்யற குணம் கிடைக்கும். அப்ப அந்த பெண்மணி எதை தேர்வு செஞ்சாங்க? பொறுமையோடு இருப்பதை தேர்வு செய்தார்கள். இந்த மாதிரி இருக்குதேன்னு சொல்லி கவலையோடு வந்த, மனம் உடைந்து வந்த, மனம் நொறுங்கி வந்த, அதற்காக வேண்டி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடுகிற எந்த ஒரு மனோநிலையும் இல்லாமல் வந்த, ஜீரோவாக வந்த அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் முயற்சி செய்தல் என்ற தன்னம்பிக்கை என்ற சிந்தனை ஏற்படுத்தி, அப்படியா எனக்கு மரணித்தா ஜன்னத்து கிடைக்கும்ல, நீங்களே சொல்லிட்டீங்களே, தன்னம்பிக்கை வளர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இன்று நம்மை சுற்றி வாழுகிற நம்முடைய சிறார்களுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை ஊட்டணும்? இப்போ தன்னம்பிக்கை அவசியம். ஈமானோடு சேர்ந்து உன்னால் முடியும் சொல்றாங்களா இல்லையா கவிதையில, உன்னால் முடியும் அப்படின்னு. அதுல உன்னால் முடியும், அனைவராலும் அனைத்தும் முடியும் கணியத்திற்குரிய நல்லோர்களே. ஆனால் முயற்சி செய்தால் கிடைக்கும். நம்முடைய முயற்சிக்கு தகுந்தவாறு, இது நான் சொல்லல, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், யார் யார் எந்த அளவு முயற்சிக்கிறாரோ அதற்கான தகுந்த கூலி உண்டு. அல்லாஹ் யாருடைய முயற்சியையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் வீணாக்குவதில்லை நல்லவர்களே. அல்லாஹ் பார்க்கிறான். என்னுடைய அடியான் ஒரு மனிதன் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் முயற்சி செய்து எழுப்புகிறார், அவர் தஹஜ்ஜத் தொழுகிறார் சொன்னா அல்லாஹ் அவருக்கான கூலியை கொடுத்துறான். என்ன கூலி தெரியுமா? நீ என்ன கேட்டாலும் கிடைக்க மாட்டான். இன்றைக்கு தஹஜ்ஜத் என்பதே நம்மை பொறுத்த வரைக்கும் ஜீரோ. அதுக்கு பிறகு ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கே வர முடியல, நீங்க தஹஜ்ஜத்தை பத்தி பேசுறீங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்கதான் செய்யுது. இருந்தாலும் அவசியம். தஹஜ்ஜத்தை நான் ஏற்கனவே ஜும்மால சொன்னேன், 2-3 ஜும்மா, பெரிய விஷயம் அல்ல. தஹஜ்ஜத் தொழுவது என்பது பெரிய 8 ரக்காத்து தொழுவும் 20 ரக்காத்து தொழு இல்லை. நீங்க 2 ரக்காத்து தொழுதா போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொல்றாங்க, ஆட்டிலிருந்து பால் கறக்கும் நேரம் எவ்வளவோ அந்த அளவுக்காக இருந்தாலும் சரியே நீ தஹஜ்ஜத் தொழு. ஏன்? தஹஜ்ஜத் தொழுகையில் தான் உன் கண்ணியம் இருக்கிறது, தஹஜ்ஜத் தொழுகையில் தான் உன் மகத்துவம் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபுஹ் சாதிக்கு இப்ப 5:08க்கு சுபுஹ் எப்போ வருது? சுபுஹ் நேரம் போடுது தெரியுங்களா? நம்ம பள்ளியில 5:20க்கு பாங்கு சொல்றோம், ஒரு 12 நிமிஷம் தள்ளி தான் பாங்கு சொல்றோம். ஆனா 5:08க்கு சுபுஹ் சாதிக்கு வந்துருது. அப்ப இந்த சுபுஹ் 5:08 வரைக்கும் தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கு. 5 மணிக்கு நீங்க எழுப்புனா கூட 2 ரக்காத் தொழலாம். ஏன்னா அல்லாஹ் அதை பிரியப்படுறான். தூக்கத்தை விட்டு இந்த அடியான் என்னை நெருங்குகிறான், இவன் முயற்சியை நான் வீணாக்க மாட்டேன். அல்லாஹ்விடமிருந்து வர்ற பதில் என்ன? நோய் நீங்க வேண்டுமா? கேள், நோயை நீக்கிறேன். உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தர்றேன். ரிஸ்க் வேண்டுமா? நான் தர்றேன். இன்றைக்கு அதையெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு இன்னபிற விஷயங்கள முயற்சி செய்யுங்க. பகலில் நாம் செய்யக்கூடிய உழைப்புக்கும் முயற்சிக்கும் பரக்கத்து வேண்டும் என்றால் ஆணி வேறாக தஹஜ்ஜத் தொழுகை இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல் ஃபஜ்ர் இருக்கிறது. ஃபஜ்ருக்கு யார் வருகிறாரோ அவர் பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஃபஜ்ருக்கு எவர் வரவில்லையோ பால ஷைத்தானு ஃபீ உதுனிஹி, அவருடைய காதுகளில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விடுகிறார் என்றார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, எந்த விஷயத்திலும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் என்ன செய்யக்கூடாது? இதை அல்லாஹ் பிரியப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய துஆவில் இப்படியும் ஒரு துஆ உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸ்லி, யா அல்லாஹ் சோம்பலிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. நிறைய விஷயம் சொல்றாங்க,
அதுல இது ஒண்ணு. சோம்பலிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் கஸ்லி, சோம்பலிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அந்த வரிகளில் இதுவும் ஒன்று. கோழைத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு அப்படின்னு ஸல்லல்லாஹு ஒரு 7 விஷயத்தை சொல்லும் பொழுது சோம்பலையும் கொண்டு வருகிறார்கள். காரணம், அல்லாஹ் சோம்பலற்றவன், பெருமானார் சோம்பல் இல்லாதவர்கள். அவர்களால் தான், எனவேதான் இந்த தீனுல் இஸ்லாத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வர முடிந்தது. அதை பெற்றிருக்கக்கூடிய நாமும் அத்தகைய தன்மையுடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.